குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 2வது பாடமான மின்னோட்டவியல் தான் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் மின் தடையாக்கிகள் பக்க இணைப்பில் தொடர் இணைப்பில் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ இந்த பதிவில் கார்பன் மின் தடையாக்கிகளில் நிறக்குறியீடுகள் இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ முதல்ல மின் தடையாக்கினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாதனத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மின் தடையாக்கிகள் அதிக அளவில் கார்பன் மின் தடையாக்கிகளாக தான் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த படத்தில் காட்டிருக்கிறது எல்லாமே மின் தடையாக்கிகள் தான். சரிங்களா? இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் மின் தடையாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு பீங்கான் உள்ளகம் இருக்கும். அதன் மீது மெல்லிய கார்பன் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு படிகமாக வார்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? கார்பன் படிகத்துக்கு மீது பீங்கான் இருக்கும். சரிங்களா? இதுதான் கார்பன் மின்தடையாக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்தடையாக்கிகளோட படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட அளவு பார்த்தீங்கன்னா மிக சிறிய அளவாக இருக்கும். அதே போல் இது வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மின்தடையாக்கிகளுடைய மதிப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மின்தடையாக்கிகள் மேலே பாருங்கள் பல நிறக்குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த நிறக்குறியீடுகளை வச்சு ஒவ்வொரு மின்தடையாக்கியோட மதிப்பையும் நம்மளால் கணக்கிட முடியும். அது எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது இதில் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்களுக்கு தனித்தனியான குறியீடு இருக்குது. அந்த குறியீடு தான் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கருப்பு, பழுப்பு, இது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா பிளாக். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். எப்படி எழுதுறதுன்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டவணையை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா பிபி ராய், பிபி ராய் கிரேட் பிரிட்டன். ஸோ இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதில் முதல்ல உள்ள பி அப்படிங்கிறது பிளாக், கருப்பு. அடுத்து ப்ரௌன், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், சரிங்களா, ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். சரிங்களா? இவ்வளவும் இருக்குது. இந்த ஆர்டரை நீங்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்? பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலராக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன எழுதிக்கணும்? இது 0ன்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு 1, இப்படியே போட்டு நம்ம இதில் எழுதிக்க வேண்டியதான். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த அட்டவணையை உங்களால் எழுத முடியும். இப்போ இந்த அட்டவணைக்கு போகலாம் பாருங்கள். கருப்பு, அதான் நம்ம பிபி ராய்னு சொன்னோம். பிபி, பழுப்பு ப்ரௌன், பிபி ராய், ஆரஞ்சு ஓ, பிபி ராயா, கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். இதோட முடிஞ்சிடும். இப்போ இந்த கலருக்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கணும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு வரிசையாக நம்பர் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு மின்தடையாக்கிகளில் மின்தடை மதிப்பை கணக்கிடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மின்தடையாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் முதல் இலக்கம் பாருங்கள். அது என்ன குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை. இது பச்சை. அடுத்தது பாருங்கள் நீலம், ஆரஞ்சு. அடுத்து தங்க குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம கணக்கிடுறது? முதல் இலக்கமாக என்ன எடுத்துக்கிறோம்? பச்சை. இப்போ இந்த பச்சைக்கு நேராக என்ன மதிப்பு இருக்கோ அதை எழுதிக்கணும். பச்சைக்கு நேராக என்ன மதிப்பு இருக்குன்னு பாருங்கள், 5. ஸோ 5ங்கிறத அப்படி எழுதிக்க வேண்டியதான். அடுத்து இரண்டாவது இலக்கம் பாருங்கள் நீலம். நீலத்துக்கு நேராக என்ன இருக்குது? 6. இதை இந்த இதுக்கு அப்படியே பக்கத்தில் 6ன்னு எழுதிக்க வேண்டியதான். அடுத்த குறியீடாக என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சுக்கு நேராக என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது, இல்லை 10⁻3. இப்போ இந்த கடைசி அளவை மட்டும், அதாவது இந்த 3வது அளவை மட்டும் நம்ம எப்படி எதில் எழுதிக்கணும்னா 10ஓட பவரில் எழுதிக்கணும். அப்போ 56 ×
10⁻³ நம்ம எழுதிக்கணும். முதல் 2க்கும் என்ன மதிப்பு அதை எழுதிடணும். 3வது வளையத்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும், மதிப்பை 10ன் அடுக்கா எழுதிக்கணும். அடுத்ததாக மாறுபாட்டு வளையம்னு சொல்லுவாங்க. கடைசியாக 4வது வளையத்தை. இந்த வளையம் தங்க குறியீட்டால் குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 5%ன்னு அர்த்தம். அப்போ ±5%. சரிங்களா? இதுதான் இந்த மின்தடையாக்கியோட மதிப்பு. அப்போ ஒரு மின்தடையாக்கியோட மின்தடையின் மதிப்பு கணக்கிட சொன்னாங்கன்னா, நம்ம அதில் உள்ள வண்ண குறியீடுகளை எடுத்துக்கணும். இடமிருந்து வலமாக குறியீடுகளை எடுத்துக்கணும். இப்போ முதல் வண்ணம் பாருங்கள், பச்சை. பச்சைக்கு நேராக என்ன இருக்குது, 5ங்கிற மதிப்பு இருக்குது. ஸோ 5 எழுதிக்கணும். அடுத்து நீலம். நீலத்துக்கு நேராக 6ங்கிற மதிப்பு இருக்குது. 6 எழுதிக்கணும். அடுத்ததாக ஆரஞ்சு வண்ணம் இருக்குது. ஆரஞ்சு வண்ணத்துக்கு மட்டும் என்ன மதிப்பு இருக்கோ அதை 10ன் அடுக்காக எழுதிக்க வேண்டியதான். அப்போ ஆரஞ்சுக்கு நேராக 3 இருக்குது. அதை 10⁻³ அப்படின்னு எழுதிக்கிறோம். இதோட இந்த மின்தடையாக்கியோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடுது. அடுத்ததாக மாறுபாட்டு வளையம்னு ஒரு வளையம் இருக்கும். அதோட மதிப்பு பாருங்கள் 5%. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்க மதிப்போட ±5%ன்னு எழுதிக்கணும். ஓம்னு ஃபைனலாக முடிச்சுக்கணும். இப்படி தான் ஒரு மின்தடையாக்கியோட மின்தடை மதிப்பை நம்ம எளிதாக கணக்கிடலாம். சரிங்களா? அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பநிலையை சார்ந்த மின்தடை எண். இப்போ மின்தடை எண் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ρ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மின்தடை எண்ணானது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீளத்தை பொறுத்தோ இல்லது குறுக்குவெட்டு பரப்பை பொறுத்தோ இந்த மதிப்பு மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மின்தடைய மதிப்பை நம்ம Rன்னு எடுத்திருப்போம். மின்தடையானது மாறும். மின்தடையானது நீளத்திற்கு நேர்த்தகவிலும் குறுக்குவெட்டு பரப்பிற்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். R ஆனது மாறும். சரிங்களா? ஆனால் மின்தடை எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ρ அப்படிங்கிறது ஒரு மாறிலி. இது நீளத்தை, ஒரு கடத்தியின் நீளத்தையோ அல்லது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பையோ சார்ந்து மாறாது. ஆனால் ஒரே ஒரு மதிப்பை பொறுத்து இது மாறும். எது அப்படின்னா, வெப்பநிலையை பொறுத்து மின்தடை எண் மாறும். அதாவது ρ ஆனது எதை மட்டும்தான் சார்ந்து மாறும், ஒரு கடத்தியின் வெப்பநிலையை சார்ந்து மட்டும்தான் என்னாகும், மாறுபடும். சரிங்களா? அப்போ கடத்தியாக இருக்குது அப்படின்னா அதோட வெப்பநிலை உயரும் போது மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். ஒரு கடத்தியோட மின்தடையை வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோட மின்தடை எண் அதுவும் என்ன பண்ணும், அதிகரிக்கும். அப்போ இதை ஒரு சமன்பாடு மூலமாக நம்ம கொடுத்துருக்காங்க. ρT = ρ0 × 1 + α T - T0. இது ஒரு சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. இதில் ρT அப்படின்னா என்ன அப்படின்னா, T டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண். அடுத்து ρ0 என்பது T0 வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண். ஆல்ஃபாங்கிறது மின்தடை வெப்பநிலை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ρT, அதாவது ஒரு கடத்தியோட இதை பயன்படுத்தி எப்படி கணக்குகள் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கடத்தியோட தொடக்க வெப்பநிலையை கொடுத்துருவாங்க. இந்த கடத்தி ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குது. இப்போ இந்த கடத்தியோட மின்தடை எண்ணின் மதிப்பு கொடுத்துருவாங்க. இதே கடத்தியோட வெப்பநிலையை ஒரு 60 டிகிரி செல்சியஸ் அல்லது 100 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் பொழுது அந்த கடத்தியின் மின்தடை எண்ணோட மதிப்பு என்னவாகும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். இப்போ இதில் இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மின்தடை வெப்பநிலை எண்ணை வரையறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள். மின்தடை வெப்பநிலை எண் என்பது 1 டிகிரி வெப்பநிலை உயர்வால் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் T0 வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதோட அலகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர் டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்கிறோம். ஆல்ஃபாவை தான் மின்தடை வெப்பநிலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டைமே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் இந்த மின்தடை வெப்பநிலை எண்ணோட மதிப்பு கடத்திகளுக்கு எப்படி இருக்கும், குறை கடத்திகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடத்திகளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ நேர்குறி உடையது. இப்போ நேர்குறினா வேறு ஒன்றும் இல்லை, கடத்தியோட வெப்பநிலையை நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கடத்தியோட மின்தடை வெப்பநிலை எண்ணும் அதிகரிக்கும். சரிங்களா? நேர் விகிதம்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி தான்.
அப்போ கடத்திகளுக்கு ஆல்ஃபாவோட மதிப்பு நேர்குறி உடையது. எதனால் கடத்தியோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது மின்தடை அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடத்தியோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கடத்தியில் உள்ள எலக்ட்ரானோட சராசரி இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் என்னாகும், மோதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். அது வரைக்கும் சாதாரண அறை வெப்பநிலையில் இருக்கும் பொழுது மோதல்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதனால் அது எப்படி இருக்கும், மின்தடை எண் குறைவானதாக இருக்கும். அதே இது அந்த கடத்தியை வெப்பப்படுத்தும் பொழுது மோதல் அதிகரித்து அதோட மின்தடை எண் அதிகரிக்கிறது. சரிங்களா? இப்போது கடத்திகள்லையும் உலோகங்களை போல் வெப்பநிலைக்கு மின்தடை எண் நேர் விகிதத்தோடு தான் இருக்கும். இதை ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிராஃபில் மின்தடை வெப்பநிலைக்கும் இடைப்பட்ட ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. கேங்கிறது வெப்பநிலை, ரோ அப்படிங்கிறது மின்தடை எண். இது ரெண்டும் கடத்திகளுக்கு எப்படி இருக்குது, நேர் விகிதமாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் குறைந்த வெப்பநிலையில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் பெண்ட் ஆகி கிராஃப் இப்படி போகுது. அப்போது குறைந்த வெப்பநிலையில் நேர் விகிதத்தன்மை இல்லாமல் காணப்படும். இந்த மாதிரி நான் லீனியராக இருக்கும். அடுத்ததாக ஒரு குறைக்கடத்திகளுக்கு ஆல்ஃபாவோட மதிப்பு, குறைக்கடத்திகளில் வெப்பநிலையை நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா மின்தடை எண் குறையும். அப்போது அது எதா மாறுது, குறைக்கடத்தியை வெப்பப்படுத்தணுன்னா அது கடத்தியாக மாறுது, கடத்தியை வெப்பப்படுத்தணுன்னா அது குறைக்கடத்தியாக மாறுது. இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான படத்தை பாருங்கள். இது மின்தடை எண்ணுக்கான மதிப்பு, அதை YHல் எடுத்துருக்குறோம். இது வெப்பநிலைக்கான மதிப்பு. இப்போ வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை எண்ணோட மதிப்பு பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? இதாங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனால் மின்னோட்டம் என்னாகும், அதிகரிக்கும். அதனால் மின் தடை எண் என்ன ஆகுது, குறைகிறது. இப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குறை கடத்திகளுக்கு ஆல்ஃபாவோட மதிப்பு எதிர்குறியாக இருக்கும். அப்போ எதிர்குறி மின் தடை எண் உடைய அந்த குறை கடத்தி என்னன்னு சொல்லுவாங்க, வெப்ப தடையகம், தெர்மிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆல்ஃபாவோட மதிப்பு எதிர் குறியீடோடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மிஸ்டார், வெப்ப தடையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பயன்படுத்தி நமக்கு கணக்குகள் கேட்பாங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் கணக்கு பாருங்கள். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு கம்பி சுருளின் மின்தடை 3 ஓம். சரிங்களா? அப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், T0ன்னு எடுத்துக்கணும். 3 ஓம் அப்படிங்கிறத R23 ஓம்னு எடுத்துக்கணும். ஆல்ஃபாவோட மதிப்பு, மின்தடை வெப்பநிலை எண் 0.004 per டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூவை அதை எழுதிக்கிறோம். அடுத்ததாக 100 டிகிரி செல்சியஸில், அப்போ 100 டிகிரிங்கிறத என்ன எடுத்துக்கலாம், T = 100ன்னு எடுத்துக்கலாம். RTயோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஒரு கடத்தி கம்பி சுருள்னு எடுத்துக்கிறோம். அதோட மின்தடை 3 ஓமாக இருக்குது. எப்போ அப்படின்னா அதோட வெப்பநிலையானது 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது மின்தடை 3 ஓமாக இருக்குது. இதே கம்பி சுருளோட வெப்பநிலையை 100 டிகிரி செல்சியஸாக மாற்றும் போது அதனுடைய மின்தடையோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கணக்கிட சொல்லியிருக்காங்க. அப்போ டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. RT = R0 × 1 + ஆல்ஃபா × T - T0. இதில் RTக்கு பதிலாக 100 போட்டுக்கோங்க, R0க்கு பதிலாக 3, அடுத்து 1 + ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0.004, T - T0னா என்னது 100 - 20, ஸோ ஒரு 80, ஸோ × 18 போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு R100 = 3.96 ஓம்னு கிடச்சிருக்கு. அப்போது 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது வெறும் 3 ஓம் தான். ஆனால் 100 டிகிரி செல்சியஸில் பாருங்கள் 3.96 ஓம், நியர்லி 4 ஓமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 ஓம் என்ன இருக்குது, அதோட மின் தடை மதிப்பு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகளில் ஒரு பொருளின் மின்தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அதன் வெப்பநிலை மின்தடை எண்ணை கணக்கிட ஆல்ஃபா கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபாக்கு டைரக்ட் ஃபார்முலா 1/R0 ΔR / ΔT. 1/R0க்கு பதிலாக 1/45
ஏன்னா முதல்ல அதோட வெப்பநிலை 45. அடுத்து டெல் ஆர்னா என்னது? இந்த 45க்கும் 85க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னா டெல் டிங்கிறது 20, 40 இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 0.044 பெர் டிகிரி செல்சியஸ்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பதிவில் முழுமையாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மின்தடையாக்கிகளோட நிறை குறியீட்டை பயன்படுத்தி மின்தடை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக மின்தடை வெப்பநிலை எண் அதை பற்றியும் பார்த்தோம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.